கொரியன் சீஸி கார்லிக் பன்னோட ரெசிபி சொல்கிறேன். ஒரு நோட் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ளார் 185 கிராம், மில்க் பவுடர் 10 கிராம், கேஸ்டர் சுகர் 16 கிராம், பட்டர் 18 கிராம், இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் 6 கிராம், சால்ட் 3 கிராம், ஆயில் 10 ml, வாட்டர் 114. எல்லாத்தையுமே நான் ஒன்றா சேர்த்துட்டு ஸ்டாண்ட் மிக்சரில் இன்றைக்கி நீட் பண்ணிக்கிறேன். ஸ்டாண்ட் மிக்சர் இல்லைன்னா கையிலையுமே நல்லா நீட் பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பட்டர் லாஸ்ட்டாக சேர்த்திக்கணும். ரூம் டெம்பரேச்சரில் ஃபோல்டிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற பட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 20 நிமிஷம் நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டாண்ட் மிக்சர் இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, கையில் கூட சூப்பராக நீட் பண்ணலாம். நல்லா நீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் டோ எடுத்து இந்த மாதிரி எலாஸ்டிக்காக வரணும், கிளியாமல் நல்லா இந்த மாதிரி வந்தால் பர்ஃபெக்டாக பன் நீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அண்ட் தென் ஜஸ்ட் கையில் ஒரு 2 minutes நீட் பண்ணிவிட்டு நல்லா ஷேப் பண்ணி ஒரு பவுலில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கிளிங் ரேப் போட்டு ப்ரூஃபிங்காக விட்டாச்சு. எக்ஸாக்டாக 1 hour 30 minutes விடணும். 1 hour 30 minutesக்கு அப்புறம் டோ நல்லா ப்ரூஃப் ஆகி வந்திருக்கும். இதை நம்ம நீட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி எக்ஸாக்டாக 5 கொரியன் பன்ஸ்க்கான ரெசிபி. ஒவ்வொரு பன்னுமே 72 கிராம் வரும். எல்லா பன்னும் வெய் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணிக்கணும். இந்த ஒரு ஷேப்பிங் மெத்தட் நல்லா பர்ஃபெக்டாக வந்தால் தான் பன் பிரியாமல் நல்லா வரும். உள்ளே நல்லா டக் பண்ணி ஷேப் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்டாக நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நீட் பண்ண பண்ணை மறுபடியும் எக்ஸாக்டாக 30 மினிட்ஸ்க்கு ப்ரூஃபிங்க்கு விடணும். 30 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி எக்லெஸ் பன் பண்ணுறதுனால மில்க் மில்க் வாஷ் மில்க் ஜஸ்ட் லைட்டாக பன்ஸ் மேலே ப்ரஷ் பண்ணிவிட்டு 200 டிகிரி செல்சியஸில் 12 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பர் பன்ஸ் ரெடி. இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதுக்குள்ளே கார்லிக் பட்டர் ரெடி பண்ணிடலாம். பட்டர் 100 கிராம், நல்லா ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் 45 கிராம், ஹனி 25, அப்புறம் ஃபைனாக சாப் பண்ண கொரியாண்டர் எல்லாத்தையுமே சேர்த்திக்கலாம். பார்ஸ்லே, ஃப்ரெஷ் பார்ஸ்லே இல்லைன்னா ட்ரை பார்ஸ்லே கூட எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே ஜஸ்ட் 2 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். அதுக்குள்ளே க்ரீம் சீஸ் ரெடி பண்ணிடலாம். க்ரீம் சீஸ் 75 கிராம், ஃப்ரெஷ் க்ரீம், அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் 15 கிராம், கேஸ்டர் சுகர் 7 கிராம் எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் நல்லா ஸ்மூத்தியாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஆறின பண்ணை ஒரு பிரெட் நைஃப் வச்சு 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீம் சீஸை ஒரு பைப்பிங் பேக்கில் சேர்த்திட்டு இந்த மாதிரி நடுவில் நல்லா ஃபில் பண்ணி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்லிக் பட்டரில் எல்லா சைடுமே நல்லா டிப் பண்ணி கோட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு வேணும்னா மேலே ஜஸ்ட் லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு மறுபடியும் 150 டிகிரி செல்சியஸில் 5 to 6 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பர் கார்லிக் பன் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்ட்டு என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.